ஆதலால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழம் தூரத்திலே இருந்தபடியால் படவிலிருந்து கொண்டு மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, நல்லா புரிஞ்சுலுங்க, அவருடைய சீசர்கள் ஆகாரம் இல்லாதிருந்ததை கண்டு கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுகிறார். 3 வருஷம்தான் இயேசுவோடு ஊழியம் செய்தார்கள். இப்போது பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்னும் இறங்காதது நிமித்தம் இடரல் அடைஞ்சு போன இந்த சீசர்களுக்காக, ஐயோ பசி, நான் மரித்து உயிரோடு எழுந்து வந்திருக்கிறேன், 3 நாள் பூர்த்தி ஆயிட்டு, இந்த பிள்ளைகள் ஒன்றுமே சாப்பிட்டு இருக்காது, கலிலியா தேசத்தில் உள்ள இயேசு கூட இருந்தேன்னா சாப்பாடு கையில் இருந்தாலும் வாங்கிட்டு அடிக்கிற ஒரு நேரமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பசியாய் இருப்பார்கள் என்று அறிந்து கர்த்தர் இவங்களுக்கு முன்ன கடல்ல கை போட்டு மீனை பிடிச்சு கறி நெருப்பை உண்டாக்கி அதில் மீனையும் அப்பத்தையும் சுட்டு வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு செய்ய நினைத்ததை ஒரு கண் காணவும் செய்யாது, ஒரு காது கேட்கவும் செய்யாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? நம்ம செய்ய வேண்டியது, கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு உள்ளபடி கேட்டு கீழ்ப்படிந்தால் அவருடைய கண்கள் நம்மை காணும். உலக கண்கள் காணும் விதத்தில் ஆசீர்வாதத்தை நிரப்ப மீனை கொடுத்தது போல நமக்கும் தருவார். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தா, அதனால ஒரு சேதமும் ஒரு பிரச்சனையும் வராது.